இன்னைக்கு இந்தியா vs யூஎஸ்ஏ மேட்ச் நடக்குது. இதில் வந்து மெயினான டாக்கிங் பாயிண்ட் என்னன்னா, ஒரு சில பிளேயர்ஸ் உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது தான். தூபே, ஜடேஜா, ஒரு சில பேர் ஸ்கையை கூட உட்கார வைக்கணும்னு சொல்கிறாங்க. அது மேபி எந்த அளவுக்கு ஜடேஜா எனக்கு புரியுது, அது ஒரு நல்ல ஒரு ஃபார்மில் இல்லை பேட்டிங்கில். பட் ஜடேஜா வந்து ஒரு பவுலிங்கில் மேக்கப் பண்ணிடுவார், ப்ளஸ் ஃபீல்டிங்கு ப்ளஸ், அதனால ஜடேஜாவை கண்டிப்பாக உட்கார வைக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஸ்கையை உட்கார வைக்கணும்லாம் ஒரு சிலர் பண்ணாங்க. அது எவன்னு தெரியல. அவங்கெல்லாம் அது ரோஹித் சர்மா கையில் கிடச்சா குத்திடுவார். அது மாதிரி ரோஹித் சர்மா ஸ்கையை உட்கார வைக்கிறது தான் அது பெரிய பெரிய ஒரு பிளண்டர் தான். ஏன்னா ஸ்கை எனக்கு புரியுது, அவர் வேர்ல்ட் கப்பில் பெரிய ஸ்டேஜஸ்லாம் பண்ணல. பட் இருந்தாலும் அவர் ஒரு நல்ல கெப்பாசிட்டி உள்ள ஒரு பேட்டரு. ஸோ ஸ்கையெல்லாம் கண்டிப்பாக. இன்னொரு ஆள் தூபே 2 மேட்ச் தான் ஆட்டிருக்காரு இந்த வேர்ல்ட் கப்பில். ஐபிஎல் ஃபார்மை கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஐபிஎல் ஃபார்ம் வச்சு தான் இப்போ வந்து தூபை இது பண்ணுறாங்க. ஐபிஎல் ஒரு 7 மேட்சஸ் ஆடல, டிப் ஆயிடுச்சு ஃபார்ம். ஓகே, புரியுது. ஆனால் தூபைக்கு நிறைய வீக்னஸ் இருக்குது. பட் அதை சமாளிக்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங் ஏரியாஸும் இருக்குது. ஸோ